அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பேன். பிக் எம் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ இந்த செகண்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள்லேருந்து தேர்ட் டேபிளுக்கு நம்ம போகிறோம். ஏன்னா மோஸ்ட் நெகட்டிவ் இங்கே வருது. ஸோ இதுக்கு நேராக இருக்கிற இந்த x1 தான் என்டரிங் வேரியபிள். இப்போ இதை கொண்டு போயிட்டு நம்ம இந்த RHS டிவைட் பண்ணி பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ இங்கே வருது. ஸோ இது இதுக்கு நேராக இந்த ரோவில் இங்கே இருக்கிற இந்த வேல்யூ தான் லீவிங் வேரியபிள். ஸோ A1 லீவ் ஆகுது, x1 இங்கே என்டர் ஆகுது. ஓகே, சரிங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த ரோ இருக்கு இல்லையா, 5/4 இது உள்ள இந்த பிவோட்டல் எலிமெண்ட் உள்ள இந்த ரோவை இதே 5/4 டிவைட் பண்ணி அடுத்த டேபிளுக்கு நம்ம போகணும். மோஸ்ட் நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அடுத்த டேபிள் போகணும். அதான் தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். இப்போ இது எதுக்கு மெயினாக தேவைன்னா, இந்த என்டரிங் வேரியபிள் x1 உள்ளே வர்றதும் லீவிங் வேரியபிள் A1 வெளியே போகிறதும் நமக்கு மெயினாக இந்த டேபிளில் தெரிய வந்தது. ரைட், அப்போ நம்ம x1 அடுத்த டேபிள் இங்கே போட்டுட்டு A1 எடுத்துடணும். சரிங்களா? அப்போ தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நம்ம போகிறோம். ஒரு டேபிள் நம்ம போகும்போது என்டரிங் வேரியபிள் லீவிங் வேரியபிள் தெரியணும், தெரிஞ்சால் தான் போக முடியும். ஸோ தேர்ட் சிம்ப்ளெக்ஸ் டேபிளில் இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த YBs அதோட காஸ்ட் பேசிஸ் எலிமெண்ட்டோட காஸ்ட்டு, அப்புறம் இந்த x1 x2 S1 S2 A1 A2 RHS மினிமம் ரேஷியோ. ஸோ இதெல்லாம் எழுதிட்டு இதோட காஸ்ட்லாம் கரஸ்பாண்டிங் காஸ்ட்டு ஆல்ரெடி எழுதுனது தான். -60 -120 0 0 -m இது CJஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது இங்கே x1 உள்ளே வருது, A1 கிளம்புது. x1ஓட வேல்யூ -60, அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பாருங்கள், கரஸ்பாண்டிங் வேல்யூ -60. அடுத்தது x2 இது ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் -120. அதே தான், அப்படியே பார்த்து எழுதுகிறேன். இங்கே A1 எடுத்துகிட்டு x1 போட்டு x1ஓட காஸ்ட் -60 போட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது ZJ, அடுத்தது ZJ -CJ. இதெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம போடணும். ஓகே, இப்போ RHSக்கு தனி ஒரு காலம், மினிமம் ரேஷியோக்கு தனி ஒரு காலம். ஓகே, தேர்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிளுக்கு வரோம். இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த 5/4ஆலே டிவைட் பண்ணி இங்கே கொண்டு வந்து முதல்ல அது என்ட்ரி போடுறோம். ஓகேங்களா? 5/4 டிவைட் பண்ணால் 1, இங்கே 0, இங்கே 5/4 கொடுத்து ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா -4/5. இங்கே 5/4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 கட் ஆகிட்டு 3/5. இப்போ இங்கே 5/4 கீழே கொடுத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக இருந்து 4 கட் ஆகிட்டு 3/5 வரும். இங்கே 5/4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1/5/4 4/5. 1க்கு கீழே 5/4 ரெசிப்ரோக்கலாக எழுதி 4/5ன்னு எழுதுவோம். இங்கே 5/4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 கட் ஆகிட்டு -3/5 வரும். இங்கே 5/4ஆல் டிவைட் பண்ணால் அதை ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது 4/5. அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த எலமெண்ட், இந்த பிவோட்டல் எலமெண்ட் கீழே இருக்கிற இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும். அதுக்காக முதல்ல இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த ரோ இருக்கு இல்லையா, இந்த ரோவை நான் முதல்ல எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ரோ 0 ஆகணுமோ அந்த ரோ முதல்ல எழுதிக்கங்க. 1/4 1 0 -1/4 0 1/4 3. ரைட், எழுதியாச்சு. இப்போது இந்த ரோவை கீழே போடுங்க. எந்த ரோவை, இந்த 1ஆல் டிவைட் பண்ணி அந்த 5/4ஆல் பிவோட்டல் எலிமெண்ட்டால் டிவைட் பண்ணி போட்ட ரோ இருக்குல்ல, அந்த ரோவை கீழே போடுங்க. ஆனால் இது கரஸ்பாண்டிங்காக நமக்கு இங்கே 1/4 வரணும். இப்போ 1/4ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடணும். 1 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1/4, 0 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0. இதை 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கட் ஆகிடும். மல்டிப்ளை தான் பண்ணுறோம், டிவைட் பண்ணல. அப்போ 1/4 இன்ட்டு இது போட்டோம், 4 கட் ஆகிடும், -1/5 வரும். இங்கே 1/4 போட்டோம்னா டினாமினேட்டரில் 4 × 5 20 ஆகிடும், மேலே 3 வந்துடும். இப்போ 3/20. ரைட், இங்கே 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 கட் ஆகிட்டு 1/5. இங்கே 1/4 மல்டிப்ளை பண்ணோம்னா -3/20. மல்டிப்ளை பண்ணும்போது 4 5 மல்டிப்ளை ஆகிக்கும்.
ஓகே. அடுத்தது இங்கே 1/4 மல்டிப்ளை பண்ணோம்னா 4 கட் ஆகிட்டு 1/5 மிச்சம் நிற்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரோ அப்படியே கீழே போடாமல் 1/4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது 0 ஆகிடும். 1 மைனஸ் 0 1 ப்ளஸ் 1/5 0 1/5. இப்போ இதில் இது ரெண்டும் பாருங்கள், மைனஸ் 1/4 மைனஸ் 3/20 இப்படி இருக்குங்களா. இப்போ நியூமினேட்டர் டினாமினேட்டர் 5 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5/20 மைனஸ் 3/20 இப்படி வருமா. இப்போ 2 20 இருக்குது, ஒரு 20 எடுத்துகிட்டு -5 -3 -8. இது அகைன் நம்ம 4 டேபிளில் கூட கட் பண்ணலாம். 2 × 4 வந்து 8, 5 × 4 வந்து 20. 4 டேபிளில் கட் பண்ணிட்டு -2/5. இங்கே -1/5 0 -1/5. இப்போ இது வந்து +1/4 ப்ளஸ் 3/20. இப்போ சேம் இது வந்து நம்ம நியூமினேட்டர் டினாமினேட்டரும் 5 மல்டிப்ளை பண்ணாக்கா 5/20 வரும். ப்ளஸ் இங்கே 3/20. இப்போ 2 20க்கு ஒரு 20 எடுத்துகிட்டு 5 3 8. இதை கட் பண்ணோம்னா 2/5. 4 டேபிளில் கட் பண்ணோம் 2/5. இப்போ 3 - 1/5 என்ன வரும். 3 - 1/5 வந்து 15 - 1. இப்போ 14/5. 14/5. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். இது 0 ஆகிறதுக்காக நான் கையை வச்சா இங்கெல்லாம் என்னென்னமோ வருது, வரட்டும். என்னென்னமோ வருதுன்றதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு போடக்கூடாது. கரெக்டாக அதை டிவைட் பண்ணுறது ப்ராசஸ் என்னவோ அதை பண்ணி போடணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். -60 × 1 -60 120 × 0 0. அப்போ -60 வரும். -60 0 ஆட் பண்ணால் -60. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -120 இங்கே 0 ஆகிடும். அப்போ -120. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இங்கே வந்து கவனமாக மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகக்கூடாது, நிதானமாக போடணும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது -60 × -4/5. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். -120 × 1/5. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து 12 × 5 வந்து 60. அப்போ இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 48 வருதுங்க. இங்கே வந்து மைனஸ் வந்துடும். இதை கட் பண்ணோம்னா 24. இப்போ -24 ரைட். அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 24. இப்போ இங்கே வந்து 24 வருது. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆடும் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து 24 ரைட். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி அப்படியே இது இப்போ பண்ண மாதிரியே பண்ணுறோம். -60 × 3/5 ப்ளஸ் -120 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 120 × 2/5. இப்போ கட் பண்ணோம்னா 12 -36. இதை கட் பண்ணோம்னா 24. இப்போ 48 ஆகிடும். இப்போ இது வந்து என்ன பண்ணும், இதில் 48லேருந்து 36 நம்ம மைனஸ் பண்ணுறோம். 2 1 12. அப்போ +12 அது வந்து இங்கே போட்டுருங்க. ஓகே. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறோம். நம்ம தான் A1 A2 லீவிங் தான். அப்போ இது போடணுன்னே அவசியம் இல்லை, போட்டாலும் பிரச்சனை போட கற்றுக்குங்க. அதாவது A1 லீவ் ஆகிடுச்சனால அந்த காலம் அப்படி விட்டுடலாம். A2 லீவ் ஆகிடுச்சனால அந்த காலம் அப்படி விட்டுடலாம். இங்கேயே விட்டுடலாம். எதை இப்போ A2 லீவ் ஆகிடுச்சு இல்லையா, இதுவே நம்ம இங்கே போட்டிருக்க வேண்டாம். ரைட். போட்டாலும் தப்பு இல்லை, நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போட்டுங்க. ஆனாலும் எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் லீவ் ஆகும்போதும் அதை டேபிள்லேருந்தே நம்ம அந்த என்ட்ரி எடுத்துடுறது நல்லது. சரிங்களா. இதையும் எடுத்துடலாம். இங்கேயும் போட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயும் விட்டுடலாம், இங்கேயும் விட்டுடலாம். ஒன்ஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் டேபிள் விட்டு லீவ் ஆகுதுனாலே அந்த என்ட்ரி காலம் போடவே வேண்டாம், விட்டுடலாம். சரிங்களா. ஓகே. இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எழுதுகிறோம். -60 -60 +60 ஆகிடும். அப்போ 0. இங்கேயும் 0. -60லேருந்து -60 மைனஸ் பண்ணால் 0 தானே. -120லேருந்து -120 மைனஸ் பண்ணால் 0 தானே. இப்போ 24லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 24. 12 - 0 12. இது ரெண்டுக்கும் நம்ம போட்டுட்ருக்க வேண்டாம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் லீவ் ஆகிடுச்சு டோட்டலாக. இப்போது இங்கேயே நம்ம இந்த என்ட்ரிஸை விட்டுருக்கலாம் போடாமல், டைம் வேஸ்ட் தானே. இப்போ A1 வந்து இங்கே எடுத்துகிட்ருக்கலாம், போடவே வேண்டாம். ஏன்னா A1 வந்து லீவ் ஆகுதுன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்கள். இங்கே போகும்போது லீவ் ஆகுதுன்னா அந்த
ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் காலம் அப்படியே எடுத்துடலாம். லீவ் ஆகிற வேரியபிளோட காலமும் மொத்தமாக தூக்கிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே வந்து ஹியர் ஆல் zj மைனஸ் cj greater than or equal to 0. அப்போ ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆப்டிமம் சொல்யூஷன் அக்கர்டு. சொல்யூஷன்ஸ் ஆர் x1. x1ஓட RHS வேல்யூ இங்கே பாருங்கள் 4/5. அடுத்தது x2. x2ஓட RHS வேல்யூ என்ன 15/5. அவ்வளோதான். இப்போ ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் z ஈக்குவல் டு என்ன, அதான் கேள்வி இல்லையா? அப்போ அந்த மினிமம் z இருக்கு பாருங்கள், அதான் ஆப்டிமம் z. மினிமம் z ஈக்குவல் டு அந்த கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க பாருங்கள், என்னது 60x1 + 120x2. இப்போ 60x1 + 120x2. இதில் அந்த x1 x2 போட்டு சொல்கிறேன் இல்லையா, சிம்பிளி பண்ணி சொல்கிற வேல்யூ தான் மினிமம் z, அதுதான் ஆப்டிமம் z. இப்போ 60 × x1 வந்து 4/5 ப்ளஸ் 120 × x2 வந்து 14/5. இப்போ இது கட் பண்ணால் 12, இது கட் பண்ணால் 24, இப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 48, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 336. இது ரெண்டும் ஆட் பண்ணால் 384. இதுதான் மினிமம் z, ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் z. இதுதான் சொல்யூஷன்ஸ் x1 x2. இதுதான் ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகே, நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிகம் மெத்தடில் போடுறதுக்கு நம்மளை தானே அதுவே கூட்டிகிட்டு போகுது. இந்த வீடியோட கண்டினியூஷன் ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ஏன்னா செகண்ட் டேபிளோட நிறுத்தியிருந்தேன், இப்போ தேர்ட் டேபிள் போட்டிருக்கேன். தேர்ட் டேபிள் போட்டால் இந்த ஃபைனல் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் ஆகிடுச்சு. ஏன் ஃபைனல் ஆகிடுச்சு? எல்லாமே அந்த zj மைனஸ் cj greater than or equal to 0 வந்துச்சு பாருங்கள் எல்லாம். அப்போ நம்ம ஐட்ரேஷன் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சொல்யூஷன் x1க்கு என்ன x2க்கு என்ன இங்கே பார்த்து எடுத்துக்கணும். கொண்டு வந்து அந்த ஃபார்முலாவில் போடணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிற வேல்யூ தான் நமக்கு ஆன்சர். ஓகே, 384. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இதுக்கு முன்னாடி வீடியோ, இந்த டேபிள் போட்ட முன்னாடி வீடியோ வேணும்னா 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அனுப்பி வைக்கிறேன். நான் ரெண்டுத்தையும் ஒன்றா இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை வைக்கிறேன், அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது, அதனால் அதை ஸ்டாப் பண்ணேன். இப்போ நீங்கள் அப்படியே கண்டினியூஷன் பார்த்துக்கலாம். ஓகே, தேர்வு வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.